பாட்டி இந்த பிறந்த நாளை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். என்னுடைய மருமக விஜயா எனக்கு ஒரு gift கொடுத்தா, அது நான் நினச்சி பார்க்க முடியாத gift தான் அப்படின்லாம் சொன்னதும் விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா என் மாமியார் எப்படி சொல்கிறாங்க, எனக்கு தான் அந்த gift அப்படின்னது. விஜயா என் பேக் எடுத்துகிட்டு வந்ததும் சரிங்க தன் வேகமாக போய் விஜயா பேக் எடுத்து வராங்க. அதில் ஒரு பெரிய டாலரு, பரம்பரை டாலரை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ருதி ரவி என்னுடைய பேர்லேயே ஒரு கேக் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட பேரன், சின்ன பேரன் முத்து வந்து நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு போய் என்னுடைய பழைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையும் வர்ணிச்சுக்கிட்டே வராங்க பாட்டி. அப்போ ஸ்ருதியும் ரவியும் செஞ்சதையும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஸ்ருதி வந்து கம்முன்னு இருங்க மம்மி கொஞ்சம் நேரம் அப்படின்னது. பாட்டி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மூத்த பேரன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நகையெல்லாம் கொடுத்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆளாளுக்கு ஒன்று செஞ்சாலும் மீனாவும் முத்தும் செஞ்சது என்னால் மறக்கவே முடியாது. அவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட்டுன்னு சொன்னதும் எல்லாருக்குமே மூஞ்சே இல்லாமல் போயிடும். பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. முத்துக்கிட்டே மீனாக்கிட்டேயும் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க, இந்த நாளை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், இந்த கிஃப்ட்டு உங்ககிட்ட தான் பரிசு அப்படின்னு சொல்லி பாட்டி கொடுப்பாங்க. மீனா சொல்லுவாங்க, உங்களை விட எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை பாட்டி பரிசெல்லாம் அப்படின்னு, நீ வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை போய் பீரோவில் வைக்க போவாங்க. விஜயாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும், என்னது அப்படின்ட்டு இவங்களுக்கு போய் இந்த பரிசை கொடுத்துட்டாங்கன்ட்டு வீட்டில் போய் இதை பத்திரமா வை மீனா, விடியட்டும் இன்னைக்கு பேசிக்கிறேன், ஏன்னா பெரிய பிரச்சனையே இருக்கும், பாட்டியை போய் ஊரில் வச்சுட்டு இவங்க பிரச்சனையை முடிக்கிறேன் அப்படின்னு முத்து கோவமாக சொல்லிட்டு கிளம்புறாங்க. காலையில் ஆயிடுது. உடனே பாட்டியை வேகமாக முத்து போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வைக்கணும் அப்படின்ட்டு வேகமாக காரில் விட போகிறாரு. விடுற வழியிலேயே பாட்டி வந்து நிப்பாட்டுறவங்ககிட்ட பேசணும், நீயும் மீனாவை ஏன் உருன்னே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவள் தான் பாட்டி என்ன திட்டுறா அப்படின்னதும், அவள் திட்டினா நீ வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஊருக்கு கிளம்பிடுறாங்க. வேகமாக வீட்டுக்குள்ளே வராரு. மனோஜும் ரோஹிணி வெளியில் கிளம்புறாங்க. எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லி கதவை வேகமாக லாக் பண்ணிவிட்டு பெரிய பஞ்சாயத்தே இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, இவன் பாருங்கப்பா என்னென்ன பண்ணுறான்ட்டு அப்படின்னதும், ஒரு பெரிய வேலை இருக்குப்பா இருங்கப்பா அப்படின்னு சொன்னது. உள்ளே போய் வேகமாக முத்து அந்த நகையை எடுத்துகிட்டு வா, ஸ்ருதி ரவி எல்லாரும் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நகையை வேகமாக அவங்க அப்பாவையும் உட்கார வச்சு டேபிளில் கொட்டுறாரு. இந்த நகையை நாங்கள் கொண்டு போய் கடையில் வச்சோம், அப்போ வந்து இது கவரிங்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு ஒரு பெரிய முடிவு தெரிஞ்சாகணும், யார் இதை மாற்றினா யார் இதை எடுத்து கொடுத்தாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக தான் முத்து பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அமைதியாக விஜயாவும் மனோஜும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அசால்ட்டாக சொல்கிறாங்க விஜயா, நகை மாறினது உங்கள் வீட்டில் தான், நான் வந்து மாற்றி கொடுக்கல, நீ கொடுத்ததை தான் நான் உள்ளே போய் வச்சேன் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்படிலாம் பழி போடாதீங்க அத்தன் மீனாவும் சொல்கிறாங்க. கேட்காமே விஜயா வந்து, உங்கள் வீட்டில் தான் கஷ்டப்படுறவங்க நகையை மாற்றிட்டு கவரிங்காக கொடுத்துட்டாங்க, இதை நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு வாய் கூசாமல் போய் பேசுகிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து நாளைக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாங்கயும், மூஞ்சே இருக்காது. மனோஜ்கிட்ட வந்து ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து 4 பேர் லைட்டாக விசாரிக்கிற மாதிரி டப்பிங்கில் விசாரிப்பாங்க. மனோஜ் வந்து இதை உண்மையை ஒத்துக்குவாரா என்ன பண்ணுறாருன்னு நாளைக்கு தான் பார்க்கணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முத்து வந்து இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, மனோஜை பிடிச்சி சாத்தியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் கொடுங்க.